நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து Su-57 ஃபைட்டர் ஜெட்டை வாங்க போகிறாங்க. இதுதான் இப்போ டாக் ஆஃப் தி டவுன். NDTV வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி நிறையா பேசியிருந்தோம். Su-57, F-35 இந்தியா வந்து இதில் எதை வாங்குவாங்க, இது ரெண்டையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு கம்மி. இந்தியா வந்து AMCA ஃபைட்டர் ஜெட் தான் நம்ம உள்நாட்டிலே நம்ம டெவலப் பண்ணி ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை நம்ம வந்து இன்டெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ நம்ம Su-57 ஃபைட்டர் ஜெட் வாங்க வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதான் இப்போ கள நிலவரம். கண்டிப்பாக NDTV சொல்லியிருக்கக்கூடிய இந்த நியூஸ் ரிப்போர்ட் பெரிய அளவுக்கு உண்மைத்தன்மை வாய்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எதை மையமாக வச்சு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு சீனா கிட்டத்தட்ட 40 J-35 5th ஜென்ரேஷன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட், அதாவது ரேடாரால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாத ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் தான் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட். ஸோ இதை வந்து 2026 இந்த J-35 எந்த சமயத்தில் வேணாலும் சைனா பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதை வந்து பாகிஸ்தானுக்காகவே குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சைனா மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாகிஸ்தானினுடைய பைலட்ஸ் வந்து இந்த J-35 கான்ஸ்டண்ட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் போன வருஷமே தெரிய வந்துருச்சு. இந்த J-35 அப்படின்றது சைனா இப்போ பெரிய எண்ணிக்கையில் வச்சுருக்கிறாங்கல்ல, J-20 அவங்களுடைய அட்வான்ஸ்டு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட், அதனுடைய லைட்டர் வெர்ஷன் தான். சைனா அவங்களுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரில் பயன்படுத்துவதற்காக ஒரு லைட்டர் வெர்ஷனை வந்து டெவலப் பண்ணாங்க. அதுதான் J-35. ஸோ இந்த J-35 மட்டும் வந்து பாகிஸ்தான் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா கிட்ட பாகிஸ்தான் முதல் முறையாக ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி காட்ட முடியும். ஸோ 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறப்பவே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறை போர் விமானங்களோட நிறையா விதத்தில் கை தேர்ந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எதிரி கண்டறியாத மாதிரி ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ரொம்ப ஒரு க்ளோஸ்லி கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கு ஒரு போர் வந்தது அப்படின்னா. ஸோ அந்த நேரத்தில் ரேடார் ஒரு சில பகுதிகளில் இருந்தாலும் தெரியாமல் ஊடுருவி போகிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம ஏன் Su-57 வாங்க வேண்டிய அந்த ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம்னு நான் சொல்கிறேன். இப்போ Su-57 வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு எங்கேயும் யாரும் வந்துட்டு சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு கம்பல்ஷனில் அப்படி போயிருக்கிறோம். காரணம் என்னென்னா பாருங்கள், 2019 இருக்கட்டும், இப்போ 2025 ஆப்ரேஷன் சிந்தூரில் இருக்கட்டும், எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல் இந்தியா மீது தொடுக்கப்பட்டாலும் முதல்ல கவர்மெண்ட் கூப்பிடுறது, அப்போ ஏர்ஃபோர்ஸ் வாங்க பயங்கரமான ஒரு ரிட்டாலியேஷனை கொடுங்க அப்படி தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. 2019 பேலக்கோட் ஸ்ட்ரைக்ஸ், அங்கே வந்து நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட் ரொம்ப டீப்பாக, அதாவது POKவெல்லாம் தாண்டி ஆக்சுவல் பாகிஸ்தான் டெரிட்டரிக்கு போய் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு மேலே நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயங்க. எதிரி வந்து பிக்கப் பண்ணிட்டான், அவனுடைய வான்பரப்புக்குள்ளே வந்துட்டு நம்ம இருக்கிறோம், அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நம்மளால் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த டயத்தில் ரொம்ப சாதுரியமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நைட் டைமு எனிமிக்கே தெரியாமல் ரிஸ்க் எடுத்து போயிட்டு டெரர் கேம்ப் வந்து அடிச்சுட்டு திருப்பி சேஃபாக ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய வாழ்க்கை வந்து வாழ்வாசாவ போராட்டம் தான் அது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 ஆப்ரேஷன் சிந்தூரில் நிறைய ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ் கிட்ட வந்துட்டு போயிருக்கு. க்ளோஸாக வந்து பார்டரை கிராஸ் பண்ணி ரொம்ப தாழ்வாக வந்துட்டு பறந்து அதுக்கப்புறம் தான் அமினிஷனை டெலிவரி பண்ணுச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸ்கேல்ப் மிசைல்லாம் இந்தியாவுக்குள்ளேயே ரொம்ப தூரத்தில் இருந்துக்கலாம் வந்து எந்த ஃபைட்டர் ஜெட்டும் பெருசாக சென்ட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸ் ரொம்ப பாகிஸ்தானுடைய ஏர் ஸ்பேஸ்க்கு க்ளோஸாக போனதாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் நம்மளுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் பைலட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு விருது வழங்கி கௌரவிச்சிருக்கிறாங்க. இப்போது முக்கியமாக இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, எதிரியினுடைய ரேடார் வந்து கண்டுபிடிக்கக்கூடாது, எதிரி ஐடென்டிஃபை பண்ணாத மாதிரி நம்ம ஈஸியாக வந்துட்டு போயிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு வரணும். அதுக்கு நம்மளுக்கு இப்போ 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் கட்டாயம் தேவை. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இந்தியா ஒரு தெளிவான ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. NDTV என்ன நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியா Su-57 சீரியஸாக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சோர்சஸ் எங்ககிட்ட சொல்கிறாங்கன்னு NDTV நியூஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த Su-57 ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் F-35 அது ரொம்ப இன்ஃபீரியர். F-35 வந்து காம்பேட் ப்ரூவ்னு இந்தியா வந்து F-35 தான் வாங்கணும். அமெரிக்கா வந்து அது இந்தியாவுக்கு ரிப்பீட்டடாக ஆஃபர் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து ஆஃபர் பண்ணுறாரு, F-35 வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதை ஒரு பக்கம் புகழ்ந்து ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருக்கு, F-35 Su-57 அப்படின்னு. இப்போ இந்தியா அமெரிக்கா கிட்ட F-35 வாங்கிட்டு நாளைக்கு அதை பாகிஸ்தான் கிட்ட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். இல்லை இதை நீங்கள் சீனாவுக்கு அகேன்ஸ்டாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா கண்டிஷன் கூட போடலாம். ஸோ அமெரிக்காவை நம்ம ரிலையபிளாக நம்ப முடியாது, அதனாலே F-35 வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது, F-35 வந்து ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஏற்கனவே அதை வச்சிருக்கக்கூடிய நாடுகள் அது ஏன்டா அவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி புலம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனுடைய அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து நாளுக்கு நாள் கூடி போயிட்டு இருக்கு அப்படின்ற அந்த விமர்சனமும் எழுந்திருக்கு.
ஸோ அப்படி பார்க்குறப்போ Su-57 கிட்ட ஒரு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இருக்குது. அது இந்தியா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஏற்கனவே Su-30 ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அந்த ஜென்ரேஷன்லேருந்து அப்படியே டெவலப் ஆகி வந்தது தான் இந்த Su-57. ஸோ HALக்கு இதனால் நிறையா விஷயம் ஈஸியாக அமையும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த Su-57 கிட்டத்தட்ட ஒரு ஸ்குவாட்ரன் கூட ரஷ்யா வச்சுக்கல. ஆனால் குறிப்பிட்ட ஒரு விரல் விட்டு என்ற அளவுக்கு அவங்க அதை டெவலப் பண்ணி இப்போ ஃபோர்ஸில் இண்டெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை சிரியா வாரில் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க, உக்ரைன் வார்லேயும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா இந்த ஃபைட்டர் ஜெட்டை எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 40 ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்குவாங்க. கிட்டத்தட்ட $7 பில்லியன் மதிப்பிலான ஒரு பெரிய டீலாக இது இருக்க போகுது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு இந்தியா 114 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த செய்தி வந்தது. இப்போ அதுக்கு டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரியே இந்தியா கூடிய விரைவில் ஒரு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான காரணம் எந்நேரம் வேணாலும் பாகிஸ்தான் சைனா கிட்டேருந்து J-35 ஃபைட்டர் ஜெட்டை வாங்கலாம். நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரியும் சில மாதத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உறுதிப்படுத்தியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, AMCA ஃபைட்டர் ஜெட்டை நம்ம டெவலப் பண்ணுற வரைக்கும் ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக நம்ம மற்ற நாட்டுக்கிட்டேருந்து 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை வாங்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தார். ஸோ ஹை பாசிபிலிட்டி வந்துட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்பவே டிஃபென்ஸ் லவர்ஸ் நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு இன்னொரு சிக்கலும் இருக்குது. அது என்ன அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா மீது கேட்ஸாக சாங்ஷன்ஸை போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே S-400 நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறப்போ அதை வந்து அவங்க போடுறது சம்மந்தமாக பெரிய அளவுக்கு பிளான் பண்ணாங்க. துருக்கி மேலெலாம் சாங்ஷன்ஸே போட்டுட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு அந்த நேரத்தில் எக்ஸப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ரஷ்யா கிட்டே யாரெல்லாம் ஒரு பெரிய டிஃபென்ஸ் டீல், ஒரு பெரிய டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் போடுறாங்களோ அந்த கான்ட்ராக்டுக்கு அகெயின்ஸ்டாக ரஷ்யாவை அவங்களுடைய பார்ட்னர்ஸை தண்டிக்கும் விதத்தில் அமெரிக்கா அந்த கேட்ஸா சாங்ஷன்ஸ் வந்துட்டு போடுவாங்க. ஸோ அப்படி நம்ம Su-57 வாங்கணும் அப்படின்னா ட்ரம்ப்பை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. ஏற்கனவே இந்தியா மீது பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்ச்சியோட அவர் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு செய்கிறாரு. ஸோ இந்த ஒரு சிக்கலும் இந்தியாவுக்கு இருக்குது. அவர் F-35 வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே நிறைய இடத்துல மார்க்கெட் பண்ணிகிட்டு இருந்தார். இந்தியா வந்து அதை கண்டிப்பாக வாங்குவாங்க, நான் வந்து ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இத்தனைக்கு நம்ம S-400 வந்து வச்சுருக்கிறோம். அப்பயும் அமெரிக்கா வந்து இந்தியா விட மாட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த முறையும் நம்ம அப்படியே டிவியேட்டாக ரஷ்யா கிட்டே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எதிர்வினை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரம்ப் மற்ற பிரசிடென்ட் மாதிரி இல்லைங்க. எதனாலும் பெரிய பெரிய முடிவுகளை டக்குன்னு அவர் எடுத்துடுறாரு. ஒரு 50% டேரிஃப் வந்து இந்தியா மீது போட்டார். இப்போ கூட அவர் ரவுடி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சாமி படத்தில் விக்ரம் வந்து நான் போலீஸ் இல்லை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உண்மையிலே பிரசிடெண்ட்டா இல்லை ரவுடியா அப்படின்னு யோசிக்க தோணுது. அமெரிக்காவினுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப்ஸ் வந்து இல்லீகல், அது செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. ஆனாலும் சுப்ரீம் கோர்ட்டை அவர் ஓப்பனாக விமர்சிக்கிறாரு. இந்த சுப்ரீம் கோர்ட் டிசிஷனை நம்பி யாராவது அமெரிக்கா கிட்ட போட்டிருக்கக்கூடிய அந்த டீல்லேருந்து வெளியே போனீங்க, உங்களுக்கு அவ்வளோதான், இதோட பெரிய டேரிஃபாக போடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு ரவுடி மாதிரி வந்து மிரட்டுறாருங்க அவர். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கானமிக் பவர்ஸ் ஆக்டை பயன்படுத்தி இருக்கிறது செல்லாது அப்படின்னு அவங்க ஸ்குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட இன்னும் நிறைய லீகல் வேஸ் வந்து எனக்கு இருக்குது, நிறைய பவர் இருக்குது, அது மூலமாக வேறு விதத்தில் நான் டேரிஃப்ஸ் வந்துட்டு போடுவேன் அப்படின்னு மீண்டும் மிரட்டுறாரு, ஓப்பனாக வந்து மிரட்டுறாரு. ஸோ அதனால் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கு அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. ஸோ Su-57 இந்தியா ஆனால் கூடிய விரைவில் வாங்குவாங்க அப்படின்னு தான் வந்து நான் நம்புகிறேன். ஏன்னா பெரிய ஒரு நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட் வந்து பாகிஸ்தான் சைட்லேருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி பேசுவதற்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் சம்மந்தமாக அது வந்து வீழ்த்தவே முடியாத ஒரு இன்விசிபிள் ஃபைட்டர் ஜெட்டும் வந்து கிடையாது. அதை பற்றி இன்னும் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு ஹைலி கண்டஸ்டட் ஏர் ஸ்பேஸில் எதிரி ஈஸியாக கண்டறிய முடியாத மாதிரி அந்த ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணலாம். அதுதான் அதனுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ அடுத்த முக்கியமான நியூஸுக்கு வர்றேன். ஈரானும் ரஷ்யாவும் அவங்களுடைய டிஃபென்ஸ் டேஸை ரொம்ப க்ளோஸ் ஆகி கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக ஈரானை பயங்கரமாக வலுப்படுத்திடணும் அப்படின்றதுல ரஷ்யா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஈரான் ரஷ்யா கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. என்னென்னா கிட்டத்தட்ட 500 வெர்பா லான்ச்சர்ஸ், அதாவது ஷோல்டர்லேருந்து ஃபயர் பண்ணக்கூடிய அந்த மிசைல் லான்ச்சர்ஸை 500 நம்பர்ஸில் ஈரான் ரஷ்யா கிட்ட வாங்குவதற்கு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. அதில் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த மிசைல் அது வந்து 2500 மிசைல் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீலோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $580 மில்லியன். ஆனால் இந்த பணத்தை ஈரான் ரஷ்யாவுக்கு கொடுக்க போவதில்லை. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா வந்து ஈரான் கிட்ட இருந்து இந்த ஷஹீத் ட்ரோன்ஸ், சூசைட் ட்ரோன்ஸை பெரிய எண்ணிக்கையில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுக்கும் இதுக்கும் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. பெரிய டிரான்சாக்ஷன் அவங்க பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்டேஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகி போயிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஷோல்டர் ஃபயர் மிசைல் வந்து ரொம்ப நவீனமானது. வெஸ்டர்ன் ஷோல்டர் ஃபயர் மிசைல்ஸோட ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருக்கும். ஹெலிகாப்டராக இருக்கட்டும், ட்ரோன்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கிலோமீட்டர் தூரம்
இருக்கக்கூடிய அந்த ஏரியல் த்ரெட்ஸை இது ஈஸியாக வந்துட்டு வீழ்த்தும். இதில் 3 டிஃப்ரெண்ட் சீக்கர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது டார்கெட்டை ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக ஏன் ஈரான் வாங்குறாங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு சுச்சுவேஷனில் அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வந்து உள்ளே வர்றாங்க, ஈரான்கிட்டே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்க, அவங்களுடைய அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லாம் நாட்டுக்குள்ளே வருது. ஸோ ஒரு இடத்த கேப்சர் பண்ணோம் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லாம் தேவை. ஸோ அப்படி உள்ளே வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக பயங்கரமான ஒரு போரை தொடுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறையா ஷோல்டர் ஃபயர் மிசைல்ஸ்லாம் வந்துட்டு வேணும். உக்ரைன்லாம் அந்த ஷோல்டர் ஃபயர் மிசைலை வச்சு தான் ரஷ்யாவுக்கு பயங்கரமாக தண்ணி காமிச்சாங்க. ஜாவ்லின் மிசைலாம் வச்சு பயங்கரமாக தண்ணி காமிச்சாங்க. ஜாவ்லின் வந்து ஆன்டி டேங்க் கைடட் மிசைல். ஸோ அந்த மாதிரி மிசைல்ஸையும் ஈரான் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து ரஷ்யாவினுடைய MI-28 அட்டாக் ஹெலிகாப்டர்ஸினுடைய அந்த டெலிவரியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் பெரிய எண்ணிக்கையில் அடுத்து ஈரான் வாங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் Su-35 ஃபைட்டர் ஜெட்டை ரஷ்யா கிட்டேருந்து ஈரான் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய டெலிவரி கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, டெஹ்ரான் அப்புறம் இஸ்ஃபஹான் இந்த 2 முக்கியமான நகரங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெளியே கொண்டு வந்து ஆக்டிவாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் நடந்த அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனில் அமெரிக்கா பயங்கரமாக போட்டு அடித்தாங்க. அதில் சில S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டேமேஜ் ஆச்சு. ஆனால் இப்போ ஈரான் எத்தனை வச்சுருக்கிறாங்கன்றது தெரியல. திருப்பி இந்த மாதிரி 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை பயங்கரமான ஒரு செக்யூரிட்டிக்காக வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் ஏர் ஸ்பேஸ் ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இந்த முறையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஃபஸ்ட்டு இதை அடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. அமெரிக்கா மல்டிபிள் ஏர் டிஃபென்ஸ் சப்ரஷன் ஏர்கிராஃப்டை இப்போ மிடில் ஈஸ்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அமெரிக்கா ஜாம் பண்ணது தான் பிளான் பண்ணுவாங்க. ஏற்கனவே வெனிசுலாவில் அமெரிக்கா இதை தான் பண்ணதாக கூறப்படுது. ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக அமெரிக்கா ஏன் ஒரு பெரிய மிலிட்ரி பில்டப்பை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நிறையா வெப்பன்ஸை நிறையா மிலிட்ரி ஹார்ட்வேரை ஏன் கொண்டு வந்து டெப்ளாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரியும். அமெரிக்கா கொஞ்சம் சரியாக செயல்படலைனா கூட இங்கே அமெரிக்காவுக்கு பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை வந்துட்டு இருக்கும். டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அது ஒரு பெரிய தோல்வியாக வந்து பார்க்கப்படும். அமெரிக்கா தரப்பில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 சோல்ஜர்ஸ் உயிரிழந்தாங்கனாலே அது ஒரு பெரிய ஒரு தோல்வியாக கருதப்படும். ஸோ அதனால் அமெரிக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக விஷயங்களை பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈரானும் அவங்கள பயங்கரமாக எக்யூப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா S-57 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை வாங்குகிற பிளானில் இருக்கிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்தியா ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவாங்க. ஒரு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டீலாக டைரக்ட் பர்ச்சேஸாக இந்தியாவுக்கு கூடிய விரைவில் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் வரப்போகுது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த நியூஸை தமிழில் இப்போ ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த முக்கியமான அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜெய்ஹிந்த்.